அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஒரு மேட்பாக பார்க்கலாம். சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எழுந்திரிச்சோடனே குட்டீஸ்க்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஆப்பும் கூடயே வந்து கொட்டி ஊற்றுற முட்டை தொக்கு வந்து செஞ்சுருந்தேன். ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஆயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 3 பழமான தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா மேஷாகவே இருக்கா, கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சைட்லேயே வந்து நான் ஆப்பமும் சுட ஆரம்பிச்சுன்னா சூடாக உங்களை எத்தனை பேருக்கு ஆப்பம் கூட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட பிடிக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்பம் எல்லாமே சைடில் சுட்டு வச்சுட்டேன். கூடயே வந்து கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து 2 முட்டை போல் உடச்சி நான் இது கூடயே சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கொட்டி ஊற்றின முட்டை தொக்கு வந்து ரெடி. ஆப்பத்து கூட சப்பாத்தி கூடலாம் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். குட்டீஸும் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி டெய்லி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.